Hello students, welcome to Fark Academy. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இன்னைக்கு TNPSC Group 2 Group TA 2024 ப்ரிலிம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலில் வந்து பார்ப்போம். டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 2A 2024 ப்ரிலிம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 28/6 ஜூன் மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. 28/9 செப்டம்பர் மாதம் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதோட வேகன்சி 2030 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் வந்து எப்போவுமே வந்து 1:10 ரேஷியோவில் எடுப்பாங்க. அதாவது ஒரு பேருக்கு 10 பேர் வந்து எடுப்பாங்க. அப்போ இது வந்து எவ்வளோ வரும்? 20,300ன்னு வரும். ஆனால் 20,300ன்ட்டு அக்யூரேட் எடுக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு 21,000 to 21,500 அப்படின்ட்டு இந்த ரேஞ்சில் வந்து கண்டிப்பாக வந்து எடுப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி இது அப்ளை பண்ணும்போது ஒரு சில டவுட் வந்து இருக்குது. எப்படி இருக்கும்னா, இப்போ குரூப் 4க்கு இருந்துச்சு அந்த மாதிரி இருக்கும். குரூப் 2க்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா, இல்லைன்னா குரூப் 2Aக்கு மட்டும் அப்ளை பண்ணுறீங்களா, இல்லை குரூப் 2 அண்டு 2A ரெண்டு எக்ஸாமுக்கும் நான் அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்ட்டு 3 ஆப்ஷன் வந்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? இதில் நீங்கள் எந்த ஆப்ஷனை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு குரூப் 2 போஸ்டிங் வந்து ஒரு 200 போஸ்டிங்னு வச்சுக்கோங்களேன். அதில் 1:10 வந்து எடுப்பாங்க. அப்போ எவ்வளோ பேர்? 2000 பேர் வந்து இந்த குரூப் 2க்கு வந்து எடுப்பாங்க. ஆனால் அவங்க குரூப் 2 மட்டும் எழுதுறது மாதிரி இருக்காது. அவங்க குரூப் 2வும் எழுதிக்கலாம் அண்ட் குரூப் 2Aவும் வந்து எழுதிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து பேட்டர்ன் இருக்கும். இது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் வந்து நமக்கு தெரியும். இந்த 2000 ரேங்க்குக்கு பிறகு வருவாங்கல்ல, இப்போ ஓகே, இப்போ 2001லேருந்து ஒரு 21,000 வரைக்கும் இருக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2A மட்டும்தான் வந்து எழுத முடியும். ஃபஸ்ட்டு யார் வராங்களோ அவங்க வந்து குரூப் 2 எழுதிக்கலாம். குரூப் 2 பொறுத்த வரைக்கும் குரூப் 2 மெயின்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து இருக்கும். குரூப் 2A மெயின்ஸ் வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு செலக்ட் ஆனால் நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப்லையும் எழுதிக்கலாம் அண்டு குரூப் 2A ஆப்ஜெக்டிவ் டைப்லையும் எழுதிக்கலாம். 2 சான்சஸ் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2000 பேரில் 200 பேர் தானே எடுக்க போகிறாங்க. 1800 பேர் வந்து குரூப் 2Aலையும் அவங்களோட காம்படிஷன் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? இது இப்படி தான் இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நமக்கு இதை பற்றி டீட்டெயில்டாக தெரியும். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லுறேன். ஒன்றும் கிடையாது. ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தமிழ் மேக்ஸு வந்து குரூப் 4க்கு என்ன படிச்சிங்களோ அதே விஷயங்கள் தான். இங்கே வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து சேர்த்துருக்காங்க. ஜென்ரல் தமிழ் இருக்கா, அது கூட குரூப் 2 குரூப் 2னால ஜென்ரல் இங்கிலீஷ் சேர்த்துருக்காங்க. ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சிலபஸில் என்ன படிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் படிங்க. நான் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து வேர் டு ஸ்டடி போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அதை மட்டும் படிங்க, போதுமானது. ஜென்ரல் இங்கிலீஷை வந்து மேக்ஸிமம் 60 நாட்களில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாங்க, நல்லா ரிவிஷன் பண்ணி. அதனால் ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது ஜென்ரல் இங்கிலீஷை சூஸ் பண்ணுறவங்க. ஓகே, தமிழ். இப்போ ஜென்ரல் தமிழை பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டின் இருக்கும். இதுக்கு படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 6th to 12th வரைக்கும் உள்ள நியூ புக் படிக்கணும், 6th to 10th வரைக்கும் உள்ள ஓல்டு புக் படிக்கணும், 11th 12th ஓல்டு புக் கூட சம்டைம் வந்து படிக்க வேண்டியது இருக்கும். இது வந்து இந்த குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்ச பிறகு கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இன்னும் கொஞ்சம் நல்ல அனலைசிஸ்க்கு வந்து வரலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்க வேண்டியே இருக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் சம்மு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்தாலே 25க்கு ஒரு 22 ப்ளஸ் வந்து எடுக்க முடியும். போன குரூப் 2 குரூப் 2 இருக்குல்ல, இப்போ 2022 நடந்த குரூப் 2 குரூப் 2Aல ப்ரிலிமினரி எக்ஸாமில் தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. 125 கொஸ்டினுக்கு 120 வந்து போடுவதுமா. எக்ஸலண்ட்டாக பண்ணிட்டு வச்சுருந்தா 125 போடலாம். ஓரளவுக்கு நல்லா படிச்சிருந்தாலே 115 ப்ளஸ் வந்து போடலாம். இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி தான் இந்த வாட்டி கேட்பாங்க அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுகிறது. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் தான் ஸ்ட்ராட்டஜி. இல்லை 115க்கு மேலே எடுக்கணும், 120 போட்டிங்கன்னா கிரேட், வெரி குட். இதில் தான் நம்மளோட ஃபோக்கஸ் வந்து முழுமையாக இருக்க வேண்டும். இது வந்து ஒன்றும் கிடையாது. நீங்கள் குரூப் 4க்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதே தான். குரூப் 4க்கு என்ன தமிழ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நியூ புக்கு ஓல்டு புக்கு, அதே தான் குரூப் 2 குரூப் 2Aக்கும் தமிழில். அண்ட் மேக்ஸ் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதே தான் குரூப் 2 குரூப் 2Aக்கும். இங்கே வந்து மாற்றக்கூடியதே வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ். நிறைய பேர் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படியே தான் இப்படியே தான் பாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டு மாறி இருக்கும். இங்கே இப்போ 75 கொஸ்டினில் 10 கொஸ்டின் வந்து கரண்ட் அவர்ஸ்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நான் இதில் கழிச்சிட்டு 65 கொஸ்டின். இந்த 65 கொஸ்டினில் ஒரு 30 to 35 கொஸ்டின் தான் நமக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்பார்கள். நீங்கள் குரூப் 4ன்னு நினச்சிக்கோங்களேன். 75 கொஸ்டினில் இது கரண்ட் அவர்ஸை 10 கழிச்சுட்டு 65 கொஸ்டின். 65 கொஸ்டினில் எப்படி ஒரு 55 கொஸ்டின் கேட்டு புக்கில் இருந்து தான் கேட்பாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. இங்கே வந்து உங்களுக்கு புரியுதா? இங்கே வந்து எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க புக்கில் இருந்து? 65 கொஸ்டின். நான் கரண்ட் அவர்ஸ் கழிச்சுட்டு 65 கொஸ்டினில் 30 to 35 கொஸ்டின் தான் கேட்பாங்க. இந்த 30 to 35 கொஸ்டினும் 10th 11th 12th இருந்து தான் இருக்கும். ஓகேவா? 11th ஹிஸ்ட்ரி, 12th பாலிட்டி அப்படின்ட்டு 11th 12th ஸ்டாண்டர்டில் தான் நிறைய இருக்கும். இல்லைனா 10th இருக்கும். இதில் இருந்தால் வந்து மெஜாரிட்டி வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பார்கள். இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம். அதனால் வந்து உங்களுக்கு
அவுட் ஆஃப் புக் கண்டென்ட்டு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அவுட் ஆஃப் புக் கண்டென்ட் வந்து நிறைய இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த 30 to 35ல் இப்போ 35 போனாட்டி கேட்டிருக்காங்க, 35 கொஸ்டின் வச்சுக்கிடுவோம். ஓகேவா? இந்த 35 கொஸ்டினில் நம்மளால் ஒரு 25 கொஸ்டின் போட முடியும், அவ்வளோதான் போட முடியும். ஓகேவா? அப்போ 25 வந்து இங்கே எடுத்துக்கிறோம். கரண்ட் அவர்ஸில் வந்து ஒரு 5, கரண்ட் அவர்ஸில் ஒரு 5 எடுத்துக்கிட்டால் எவ்வளவு? 30 கொஸ்டின் ஆகிட்டு. இந்த 30 கொஸ்டினுங்கிறது எத்துல இருந்து வந்திருக்கு? இங்கே ஒரு 35, அங்கே ஒரு 10, 45 கொஸ்டினில் 30 கொஸ்டின் வந்திருக்கு. மீதி எவ்வளவு இருக்குது? 30 கொஸ்டின். ஓகேவா? இதில் உள்ள ஒரு 15 கொஸ்டினும் அப்படியே நம்ம தப்பு பண்ண மாட்டோம். இங்கே ஒரு 15 கொஸ்டின் எடுத்து வச்சுக்கோங்க, இங்கே ஒரு 35 கொஸ்டின் இருக்குது. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? ஒரு 45 கொஸ்டின் இருக்குது. இந்த 45 கொஸ்டின் நமக்கு கண்டிப்பாக தெரியாது, அவுட் ஆஃப் புக்காக இருக்கும், கரண்ட் அவர்ஸில் எங்கேயாட்டு கேட்டு வச்சுருப்பானுங்க, இந்த மாதிரி வந்து இருக்கும். அப்போ இந்த 45 கொஸ்டினில் வந்து ஓகேவா, நம்ம எத்தனை 30 தானே எடுத்திருக்கோம், மீது 45 கொஸ்டின் நம்ம எடுக்கலை. இந்த 45 கொஸ்டினுக்கு நீங்கள் சேம் ஆப்ஷன், அதாவது ஒரே ஆப்ஷன் போட்டால் கூட நிறைய ஆன்சர் வர வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஒரு சில ஓல்டு கொஸ்டின் பேப்பரை நிறைய பார்க்கணும். ஓகேவா? ஜிஎஸ்க்கு நீங்கள் குரூப் 4க்குலாம் வந்து ஓல்டு ஜிஎஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலனாலும் ஒரு பிரச்சனை கிடையாது, ஏன்னா அது வந்து நம்மகிட்ட கரெக்டாக சோர்ஸ் கிடையாது. இதுக்கு வந்து ஒரு 20 ஜிஎஸ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இந்த தெரியாத 45 கொஸ்டினில் கண்டிப்பாக 20 கொஸ்டின் வரைக்கும் போட முடியும். ஓகேவா? அப்போ 30 20 50 கொஸ்டின் ஆகிட்டு. இந்த மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜிஸை உருவாக்க முடியும். ஓகேவா? தமிழ் மேக்ஸ் தான் தாரக மந்திரம். அந்த தமிழ் மேக்ஸில் 115 போட்டால், ஜிஎஸ்ல ஒரு 45 போட்டால் 160. 160 கொஸ்டினுங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். ஏன் நான் சொல்கிறேன்னா, போன ஆட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 54,000 பேர் கிட்ட எடுத்தாங்க. ஓகேவா? ஒரு 50,000ன்னு வச்சுக்கோங்க. போன ஆட்டி ஒரு 50,000க்கு மேலே வந்து எடுத்தாங்க. 5,000 வேகன்சி கிட்ட 50,000க்கு மேலே எடுத்தாங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் கட்டம் தான். பிசியோட கட் ஆஃப்லாம் வந்து 148 கொஸ்டினுக்கு மேலே எடுத்தவங்களுக்கு தான் கிடச்சிச்சு. 148 145 இந்த மாதிரி தான் இருந்துச்சு. 145 மற்ற கம்யூனிட்டியில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 148 இருந்துச்சு. இப்போ வந்து இதில் பாதி வேறு தான் எடுக்கிறாங்க. 21,000ங்கும்போது பாதி தானே. அப்போது கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ டஃப்பாக கேட்டாலும் எப்படி கேட்டாலும் 160 கொஸ்டினுங்கிறது கன்ஃபார்மாக வந்துடும். நீங்கள் ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ணணும்னா 160 கொஸ்டின் வந்து போட்டே ஆகணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க 150 கொஸ்டின் போட்டாலே போயிடலான்ட்டு. 150 கொஸ்டின் போட்டால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக போக முடியாது, ஏன்னா காம்படிஷன் அதிகம். இந்த குரூப் 4க்கு படித்து அப்படியே வந்து குரூப் 2 எழுதுவாங்க. ஸோ காம்படிஷன் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும், கட் ஆஃப் கண்டிப்பாக கூடும். போனாட்டியை விட இந்த வாட்டி கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். போனாட்டியோட இந்த வாட்டி வேகன்சி கம்மி. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 160 கொஸ்டினுங்கிறது தான் ஒரு சேஃப் ஜோன். 160க்கு நீங்கள் எய்ம் பண்ணி படிங்க, அதை விட்டு கொஞ்சம் குறைஞ்சிச்சின்னா கிடைச்சாலும் நல்லது தானே, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இதில் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் 4க்கு நம்ம படிக்காத நிறைய லெசன்ஸ் வந்து படிக்க வேண்டியிருக்கும். உதாரணத்திற்கு நம்ம 12th பாலிட்டிலாம் குரூப் 4க்கு வந்து பெருசாக படிச்சிருக்க மாட்டோம். இங்கே 12th பாலிட்டியில் 8 லெசன் படிக்கணும். 12th ஹிஸ்ட்ரி பெருசாக படிச்சிருக்க மாட்டோம். இங்கே 12th ஹிஸ்ட்ரியில் 9 பாடம் படிக்கணும். 11th பாலிட்டியில் பெருசாக படிச்சிருக்க மாட்டோம். இங்கே 11th பாலிட்டி ஒரு 5 பாடம் படிக்கணும். 11 to 15, 1 to 9, 1 to 8. பாலிட்டி அவுட் ஆஃப் புக் கண்டென்ட்டு. அவுட் ஆஃப் புக் கண்டென்ட்னா என்னன்னா லோக்பால், லோக் ஐத்தா, லோக் அதாலத். அடுத்தது நிறைய இம்பார்ட்டன்ட் கேசஸ். அடுத்தது இது அமெண்ட்மெண்ட்டு, சட்ட திருத்தங்கள், ஆர்டிக்கிள், பார்ட்ஸு, ஸ்கெடியூலு அப்படின்ட்டு இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் அவுட் ஆஃப் பாலிட்டி அவுட் ஆஃப் புக் கண்டென்ட் வந்து கொஞ்சம் படிக்கிறது மாதிரி இருக்கும். யூனிட் 9க்கு வந்து அவுட் ஆஃப் புக் கண்டென்ட் ஒரு 5 டாபிக் உண்டு. ஓகே, ஒரு 5 to 6 டாபிக் உண்டு. அந்த 5 to 6 டாபிக் வந்து நம்ம அவுட் ஆஃப் புக் கண்டென்ட் வந்து படிக்க வேண்டியது இருக்கும். 11th ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 லெசன் வந்து படிக்க வேண்டியிருக்கும். சிந்துவெளி நாகர்கள், டெல்லி சுல்தான், குப்தர்கள், மராத்தியர்கள், முகலாயர்கள், தென்னிந்திய அரசுகள் அப்படின்ட்டு ஒரு 13 பாடங்கள் வந்து 11th ஹிஸ்ட்ரியில் படிக்க வேண்டியிருக்கும். அப்போ நம்ம குரூப் 4க்கு சரியாக படிக்காத பாடங்களே எத்தனை படிக்கணும்? 8 9 17 17 5 22 22 இங்கே ஒரு 13 25 35 பாடங்கள். இதில் ஒரு 5 40, இதில் ஒரு 5ன்னு வச்சுக்கிடும். 40 45 கிட்ட 45 டாபிக் 45 பாடங்கள் கிட்ட படிக்கணும். இது போக ஓகேவா, இது ஃபுல்லாக நல்லா படிச்சுக்கணும். இது போக உங்களுக்கு 10th சோசியல் சயின்ஸ் புக்கை நல்லா படிச்சுக்கிட்டால் போதுமானது. ஓகேவா? இவ்வளோ தான். இதற்கான நான் சோர்சஸ்லாம் இப்போ சொல்கிறேன், அதை வந்து ஒவ்வொன்றா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியுதா? இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிங்கிறது இதுதான். தமிழ் அண்ட் மேக்ஸை வந்து உயிராக வச்சுக்கணும். அங்கே தான் மேக்ஸிமம் மார்க் எடுக்க பார்க்கணும். இங்கே வந்து இந்த 45ல்
நமக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து ஒரு 30 கிட்ட நம்ம தேத்திட்டோம்னா, 30 அதிகம் தான், 30 கிட்ட நம்ம தேத்திட்டோம், ஸ்கூல் புக் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து 30 தேத்திட்டோம்னா வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் வெளில ஒரு 35 to 40 கொஸ்டினில் வந்து ஒரு 15 கொஸ்டின் போட மாட்டோமா, அவ்வளோதான். நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்காதீங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் மேலோட்டமாக ஜஸ்ட் ரீடு கான்செப்ட் இதை மட்டும்தான் வந்து படிக்கணும். இது வந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாம் பற்றி நல்ல டீட்டெயிலில் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து இதை ஒரு ஜென்ரல் வியூவாக வந்து வச்சுக்கோங்க. ஓகே, குரூப் டேக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஜென்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூவாக வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இல்லை இந்த பிடிஎஃப் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா, இந்த மேக்ஸ்க்கான வேர் டு ஸ்டடி. இப்போ மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம், ஹெச்சிஎஃப், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, டைம் அண்ட் ஒர்க்கு. இந்த பிடிஎஃப் கீழே கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏபிஜிபி இந்த சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதை விட நீங்கள் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே போதுமானது. மென்சுரேஷன், அளவியல், அடுத்த ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிக்ஸு, அதற்கான புக்ஸ்லாம் வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணால் வரும். ஓகேவா, இந்த இருக்க புக்கு இதிலேருந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஜிஎஸ்க்கு சொல்கிறேன். இப்போ ஜிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா 10th பாலிட்டியில் உள்ள 3 பாடமும் ரொம்ப முக்கியம். 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த 5 முக்கியம். ஒரு நிமிஷம். டுவெல்த் பாலிட்டியில் இந்த 8 லெசனும் வந்து முக்கியமானது. அடுத்தது 9th இந்த பிடிஎஃப்பும் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. 9th பாலிட்டியில் இந்த 5 பாடம் முக்கியமானது. நீங்கள் இந்த 6th 7th 8thலாம் இருக்கா, 6th to 8th பாலிட்டி இதெல்லாம் முடிஞ்சால் லாஸ்ட்டு ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. 9th 10th 11th 12th வந்து பாருங்கள், எனாஃப். அடுத்து பாலிட்டி, அவுட் ஆஃப் புக் கண்டென்ட், லோக்பால், லோக் ஆயுக்தா, லோக் அதாலத்து, சிஏஜி, சிவிசி, தகவல் உரிமை, தகவல் ஆணையம், மிக முக்கிய வழக்குகள், அட்டவணைகள், பகுதிகள், அரசியலமைப்பு சட்ட திருத்தம், ஆர்டிகிள், கமிட்டி, இதெல்லாம் வந்து முக்கியமானது. அடுத்த ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சிந்துவெளி நாகரிகம் இதெல்லாம் வந்து 11th முக்கியமானது. ஓகேவா, நீங்கள் குரூப் 4க்கு வந்து லோயர் ஸ்டாண்டர்ட் முக்கியம், குரூப் 2 குரூப் டிக்கு ஹையர் ஸ்டாண்டர்ட் முக்கியம், இதெல்லாம் ஹையர் ஸ்டாண்டர்ட் முக்கியம். சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான், இது முகலாயர்கள், மராத்தியர்கள், பாமினி, விஜயநகர பாமினி அரசுகள், இந்த டாபிக் குரூப் 4ல் இருக்காது, இதில் உண்டு. அடுத்து தென்னிந்திய அரசுகள் ரிலேட்டடானது, அடுத்து யூனிட் 8 பாடங்கள் ரிலேட்டடானது அதில் வந்துடும். அடுத்த 10th ஐஎன்எம்மை பொறுத்த வரைக்கும் 10th சோசியலில் உள்ள இந்த பாடங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இந்த 5 பாடங்களும் இந்த பாடங்கள்லாம் நம்ம படிச்சிருக்க மாட்டோம், இல்லை பெரிய பெரிய பாடங்கள். ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால எதிர்ப்புகள், நவீனத்தை நோக்கி, இதெல்லாம் முக்கியம். அடுத்த 12th ஹிஸ்ட்ரியில் ஒரு 9 பாடம் இருக்கும். ஓகேவா, இந்த 9 பாடங்களும் ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் ஒவ்வொரு புக்கு. அடுத்த 11th எக்கனாமிக்ஸில் இந்த பாடங்கள் 5. அடுத்த 12th எக்கனாமிக்ஸில் உள்ள இந்த 11 பாடங்கள் இல்லை நீங்கள் இதிலேயே படிச்சிருப்பீங்க, குரூப் 4க்கே படிச்சிருப்பீங்க, இல்லை முக்கியமானது. ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் இந்த இதெல்லாம் முக்கியம். அடுத்து யூனிட் 8 பாடங்கள்ட்டு இங்கே ஒரு 4 பாடங்கள் கொடுத்துருப்போம், இது பார்த்துக்கோங்க. இது யூனிட் 9க்கு அவுட் ஆஃப் புக் கண்டென்ட் வந்து இதெல்லாம் இடஒதுக்கீட்டு கொள்கைக்கான நியாயங்களும் சமூக வளங்களை பெறும் வாய்ப்புகளும், தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நலத்திட்டங்களின் தாக்கமும் பங்களிப்பும், தமிழகத்தின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள், பல்வேறு துறைகளில் தமிழகம் நிகழ்த்தியுள்ள சாதனைகள், தமிழகத்தின் மின் ஆளுகை, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து படிக்க வேண்டும். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சயின்ஸ் அப்படின்ட்டு ஒரு டாப்பிக்கை பற்றி எங்கேயுமே பேசியிருக்க மாட்டேன். சயின்ஸை நீங்கள் படிக்கணும்னா இல்லை 10th 11th 12th 3ல் உள்ள சயின்ஸையும் வந்து படிக்கணும். சயின்ஸில் ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 3 கொஸ்டின் காமன் கொஸ்டினாக இருக்கும், அதாவது பேசிக் நாலேஜை வச்சு இருக்குது மாதிரி ஒரு 3 கொஸ்டின் கேட்டுருவாங்க, மீதி 7 கொஸ்டின். ஓகேவா, இந்த 7 கொஸ்டினுக்கு இவ்வளோ படத்தையும் படிப்பீங்களான்னு பார்த்துக்கோங்க. இது ப்ரிலிம்ஸ் தான். ஓகேவா, இங்கே நமக்கு 170க்கு மேலே போட்டால் தான் வேலை அப்படிங்கிறது மாதிரி கிடையாது. அதுமாதிரி சயின்ஸுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். அதனால சயின்ஸை வந்து இந்த 7 கொஸ்டின் அப்படியே விடுவது நல்லது. இல்லையா, நீங்கள் 10th சயின்ஸை தான் படித்து வச்சுருப்பீங்களா குரூப் 4க்கு, அந்த 10th சயின்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க. 7ல் இதில் இந்த 3 கொஸ்டினுமே கண்டிப்பாக வந்து போடலாம். இந்த 7ல் ஒரு 2 கொஸ்டின் போட்டாலே நமக்கு போதுமானது. அப்போ சயின்ஸில் 10 கொஸ்டின் கேட்கும்போது 10 out of 5, இந்த 7ல் 2 போட முடியாத ஒரே ஆப்ஷன் போட்டாலே 7 கொஸ்டினுக்கும் சேம் ஆப்ஷன் போட்டாலே உங்களுக்கு வந்துடும்.
ஓகேவா? அப்போ இதில் வந்து பாசிபிள். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் படிச்சீங்கன்னா குரூப் டு குரூப் டேவை ப்ரிலிமினரி எக்ஸாமு ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம். அதை ரொம்ப ஈஸியாக வந்து எடுத்துக்கிட்டாதீங்க. அதுக்குன்னு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? குரூப் 4 விட குரூப் டு குரூப் டேக்கு கொஞ்சம் நிறைய வந்து படிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் அது ஒரு ஸ்டேஜுங்கும் போது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஆனால் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பை.